ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். எங்க அருண், எழுந்துருங்க, டைம் ஆயிடுச்சுல. என்னாச்சு உனக்கு? மா, என்னது இது பேக்கு? யாராச்சும் வெளியே கிளம்புறாங்களா என்ன? அது ஒண்ணும் இல்லடா, உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நானும் உங்க அப்பாவும் குலதெய்வம் கோயிலுக்கு வரதா வேண்டியிருக்கேன். நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓ, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியாமா? ஏன்டா நீ வேற? ஆமா ஆமா, மூணாவது வீடு தான். வாங்க. என்னம்மா நீ பேசிக்கிட்டே இருக்க? கேப் வந்துருச்சு, வாமா போலாம். சரி போங்க. அருண், விடுமா, நான் எடுத்துக்கிறேன். பாத்து போயிட்டு சரிப்பா. வாங்கம்மா. ஹே, என்ன ஆளே மாறிட்ட? உன் வாட்ஸ்அப் செக் பண்ணு. என்னது? வீட்டில் அம்மா அப்பா இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி இருக்கணும், யார் யார் என்ன வேலை செய்யணும்னு அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் இனிமே இந்த வாஷிங் பாத்ரூம் கிளீனிங்லாம் நீ தான் பண்ணணும். வீட்டை நான் பெருக்கிடுவேன், பட் குப்பையை நீ தான் கொண்டு போய் கொட்டணும். உனக்கு பசிச்சா நீ சமைச்சுக்கோ, எனக்கு பசிச்சா நான் சமைச்சுப்பேன். ஒரு வேலை வீட்டில் சமைக்க சொன்னா அதை அப்போ பார்த்துக்கலாம். இங்கே தங்குறதுக்கு நான் உனக்கு ரெண்ட் பே பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பெட்ல உனக்கும் எனக்கும் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி மீறி ஏதாவது நடந்ததுன்னா நீ பெட்ல இருக்க மாட்டேன். இதெல்லாம் நான் ஏன் ஃபாலோ பண்ணோம்? ஆல்சோ அது என்னோட பெட்டு. அதுக்கு தான் ரெண்ட் பே பண்றேன்ல. அப்ப நீ வீட்ல இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. நீ பாட்டுக்கு வெளியே சுத்தி லேட்டா வந்தா என்னதானே கேட்பாங்க? அதை நீ தான் சமாளிக்கணும். ஹலோ, நீ தானே சொன்ன உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு. அப்புறம் நான் ஏன் சமாளிக்கணும்? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். பொண்டாட்டி எங்க போயிருக்கான்னு கூடவா தெரியாதுன்னு உன்னதான் அசிங்கமா கேட்பாங்க. நீ எப்படி சமாளிப்பியோ சமாளிச்சுக்கோ, நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். எனக்கு டிஃபனுங்க. இது கூட எப்படி மல்லு கட்ட போறோன்னே தெரியல. ஏய், பிளேட்டை மட்டும் கழுவுற, பாத்திரத்தை யார் கழுவா? நீதான். அதெல்லாம் நீ சொன்னதுல இல்லவே இல்லையே. இப்ப ஆட் பண்ணிட்டேன், கழுவு. இங்க பார் ஷாலினி, எல்லா வேலையும் என் தலையில கட்ட பாக்குற, அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஹே, போய் சொல்லிக்கோப்ப. ஹலோ. அப்படியா? ஓகே. சரி. ஓகே ஓகே.
5 4 3 2 1 என்ன வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னீங்க, கொஞ்ச நேரத்திலே வந்துட்டீங்க. நாங்க போயிட்டு இருக்கும்போது தான் அருண் மெசேஜ் பண்ணான். அப்பதான் எங்களுக்கே ஞாபகம் வந்தது. அது சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? வாங்க வாங்க. ஷாலு கொஞ்சம் வாடா. எதுக்குமா? வாடினா வா. ஆன்ட்டி கூப்பிடுறாங்கல்ல, போ. அப்பாடா. என்னம்மா? மச மச நிக்காம அந்த பாத்திரத்துல எடுத்து போட்டு கடகடன் தேய்ச்சி போடு. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பாத்திரத்தை எடுத்து தேய்ச்சி முடிச்சதும் சமையல சில டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தர மாதிரி சமைச்சு முடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் உனக்கு. நான் இதுக்கு அதெல்லாம் செய்யணும். நீ தாண்டி செய்யணும். மாப்பிள்ளை என்ன சொன்னாரு தெரியுமா? ஹலோ ஆன்ட்டி. மாப்பிள்ளை சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. இல்லை ஆன்ட்டி, எப்படியும் எங்களை மறு வீட்டுக்கு கூப்பிடுவீங்க, அதை இன்னைக்கே கூப்பிட்டா என்ன? இந்த விஷயமா நான் எப்படி மாப்பிள்ளை முடிவு எடுக்கிறது? நீங்க எதுவா இருந்தாலும் ஷாலினி அவங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்களேன். ஐயோ ஆன்ட்டி, நான் அவர்கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னன்னு சொல்லுங்க மாப்பிள்ளை. ஆன்ட்டி, எனக்கு ஷாலினியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ சமையல்லாம் கூட நல்லா சமைக்கிறா. இருந்தாலும் எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆனதால ஒரு சில விஷயங்களை டைரக்டா சொல்ல முடியல. அதான் நீங்க சொன்னா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஹெல்ப் பண்றீங்களா ஆன்ட்டி? என்ன மாப்பிள்ளை, ஹெல்ப் ரெக்வெஸ்ட் எல்லாம் கேக்குறீங்க? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. சூப்பர் ஆன்ட்டி, தேங்க்ஸ் ஆன்ட்டி. என்ன பண்ணுன்னா, நான் ஷாலினியை சர்ப்ரைஸா உங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். அங்க வந்ததும் இந்த வீட்டு வேலையெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. இது ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மா கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எங்க அம்மா ஏதாச்சும் ஷாலினியை சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாது ஆண்டி. அதான் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரிங்க மாப்பிள்ளை, நீங்க கூட்டிட்டு வாங்க. சரி ஆண்டி, பை பை பை. ஆட்னடி. இங்க பார், மாப்பிள்ளைக்கு உன் மேல ரொம்ப பிரியம். உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணுமா, கெட்ட பேர் வாங்க கூடாதான். அந்த அக்கறையில தான் இதெல்லாம் செய்ய சொல்றாரு. இத பார், மடன் பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு சமையல முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த வீட்டு வேலை மொத்தத்தையும் முடிச்சுட்டு தான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கிளம்புற. ஓகேவா? ஏய் பாத்துடி, அது ஏன் வீட்டு பாத்திரம், மெதுவா செய். சரி. அப்புறம் மாப்ள நடக்க வேண்டியதெல்லாம் அப்புறம் என் பொண்ணு ஷாலினி உங்க வீட்டுல எப்படி நடந்துக்கிறா? எங்க வீட்லயா? உங்க பொண்ணு உங்களுக்கு தெரியாதா? அதுவும் சரிதான். உங்க பாருங்க மாப்ள, பொண்டாட்டிங்களை எப்பவுமே நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், இல்ல நாம அவங்க கையில சிக்கிடுவோம். உங்க கை கொடுங்க மாமா. இப்பதான் மாமா என் வேவ்லந்துக்கு வந்துட்டீங்க. அப்புறம் மாப்ள, என் பொண்ணு ஷாலினிக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி, மற்றபடி நல்ல பொண்ணு தான். வாய் மட்டுமா ஜாஸ்தி? சரிங்க மாப்ள, நீங்க உக்காந்துட்டு இருங்க, எனக்கு பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். நானும் கூட வரேன் மாமா. வேணாம் மாப்ள, வெளியே வேணாம், நீங்க நல்லா வாட்டமா உட்காந்துருங்க. சரி மாமா, நீங்க போங்க.
கால் எடு. ஏய், ஆண்டி சொல்லுங்க மாப்பிள்ள. நான் மாடிக்கு போறேன். ஷாலினிய காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றீங்களா? சரிங்க மாப்பிள்ள, நீங்க போங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். ஆ சரி. சுகர் கொஞ்சம் தூக்கலா. சரிங்க மாப்பிள்ள. ஷாலினி இங்க வா. அருண், காஃபி. உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். நான் உன்னை உங்க வீட்ல வச்சு வேலை வாங்கினதுக்கு நீ என்னை எங்க வீட்ல வச்சு வேலை வாங்கி பழி வாங்கிட்ட. இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணாத. நானும் உன்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? உனக்கும் எனக்கும் ஸ்கூல் டைம்ல இருந்தே ஆகாது. கடவுளா தற்செயலான்னு தெரியல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னோட விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. அதே மாதிரி உனக்கு விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்றது எனக்கு கிளியரா தெரியும். எதனால அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட? எனக்கு ஜெர்மனி போகணும். அங்கதான் எனக்கு வேலை பார்க்கணும். அதான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஆனா வீட்டில் ஒத்துக்கல. எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணாதான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அதான் ஒரே காரணம். நல்ல பேஷன் தான். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். உன்னை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் என்னோட பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. அதனால தான் வேற வழியே இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் நீ சொல்றதுனால என்ன மாறப்போகுது? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. யார் சொன்னா? இப்போ நம்ம நினைச்சாலும் நம்ம நினைச்சதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். எப்படி? நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்படி வாழ போறோன்றதை பார்த்துட்டு தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் உன்னோட ஜெர்மனி ஜாபுக்கும் பணம் தருவாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. அதனால நாம ஏன் நமக்கான விஷயம் நடக்கிற வரைக்கும் அவங்க முன்னாடி நடிக்க கூடாது? நடிக்கணுமா? புரியலையே. உன்னோட ஜெர்மனி ஜாப்க்கும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் பணம் கிடைக்கணும்னா நம்ம ஹாப்பி கப்புள்ஸா நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி நடிக்கணும். அப்படி நடிச்சிட்டா அவங்க நமக்கு பணம் கொடுத்துருவாங்க. பணம் வந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம பிரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காஃபி கப் எடுத்துருவா. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நடிச்சும் எதுவுமே மாறலனா? இப்போ தெரியுதா ஸ்கூல் டைம்ல இருந்தே உன்னை ஏன் எனக்கு பிடிக்கலன்னு? பாசிட்டிவா திங்க் பண்ணு, பாசிட்டிவா நடக்கும். எனக்கு ஓகே. ஓகேனா? இந்த டீலுக்கு எனக்கு ஓகே. அப்ப எனக்கு டபுள் ஓகே. இன்னும் 3 மாசத்துல நமக்கான ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்றோம் அண்ட் டைவர்ஸ் வாங்குறோம். லைஃபை செம்மையா என்ஜாய் பண்றோம். டீல்? டீல்.